ஹலோ காய்ஸ், நம்மளுக்கு இன்னொரு புது வீடியோவில் வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன் பீஸ் தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப லாங்கான ஆன்கோயிங்கில் இருக்க அனிமேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நான் நினைக்கிறேன். 1200+ எபிசோட்ஸே இருக்குது இப்போது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அதோட கிரியேட்டரான ஓடா வந்து நிறைய ஹிடனான சீக்ரெட்ஸ்லாம் 25 வருஷத்தில் நிறைய வச்சுருக்காரு. ஸோ அந்த மாதிரி சில க்ரேஸியான லாங் டைமில் மிஸ் ஆகிருக்க சில ஃபேக்ட்ஸ் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி அனிமே கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டியர் ரேங்க் மாதிரி கிடையாது, ஜஸ்ட் ஒரு ரேண்டமாக ப்ளேஸ் பண்ணியிருக்காரு தான். ஸோ இந்த லிஸ்ட்டு பார்த்து எதையும் ரேங்க் ஹை ரேங்க் லோன்ற மாதிரி நினச்சிக்காதீங்க. 10th பிளேஸில் இருக்கிற ஃபன் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உசோப்ஸ் லைஸ் பிகம் ரியாலிட்டி. அதாவது உசோப்பு உருட்டுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக மாறிடுறது அப்படிங்கிறது தான். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உசோப் வந்து ஒரு பயங்கர பெரிய பொய் சொல்கிற ஆளாக இருந்திருப்பான் ஸ்டார்ஹட் க்ரூவில். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ஹட்ஸ் பைரட் குரூப்பில் வந்து ஜாயின் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எனக்கிட்ட வந்து 8000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நான் ஒரு ஜெயண்ட் மான்ஸ்டர் வந்து டிஃபீட் பண்ணேன், ஒரு கண்ட்ரி ஃபுல்லாக சின்ன சின்ன மனுஷங்களாக வாழ்வாங்க அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ போய் சொல்லிகிட்டு இருந்திருப்பார். அதை நம்மளுமே கேட்டு என்ன இப்படி பயங்கரமாக கதை சொல்லிட்டு உருட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் நம்மளும் ஸ்டார்டிங்கில் நினச்சிருந்துருப்போம். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஓடா வந்து லட்டில் வச்ச நினச்சதாசு நட்டில் வச்சு அப்படிங்கிற மாதிரி பொய்யின்னு நினச்சிங்களாடா, இது எல்லாமே வந்து ஃப்யூச்சரில் உண்மை ஆக்கி கட்டுற அப்படிங்கிற மாதிரி பொறுமையாக அவன் சொன்ன ஒவ்வொரு உண்மையையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரியாலிட்டியில் நடக்கிற மாதிரி அனிமேல காமிச்சிருப்பார் ஓடா. பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ரோசா ஆர்க்கில் வந்து அவன் சொன்ன மாதிரியே வந்து ஆயிரக்கணக்கில் வந்து அவனுக்கு ஃபாலோவர்ஸ் வந்திருப்பாங்க, காட் உசோப்பாக மாறி இருப்பான். அது மட்டும் இல்லாமல் அந்த குட்டி குட்டி மனுஷங்கன்னு சொன்னான் இல்லையா, அதே மாதிரி டன்டோட்டா ட்ரைப்ஸ்ன்னு நினைக்கிறேன், அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டுவார்ஸாக இருப்பாங்க. அதனாலே பார்த்திங்கன்னா அவங்க குட்டி குட்டியாக இருப்பாங்க மனுஷங்க அப்படின்னு சொன்னதும் உண்மையாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜெயண்ட்டை வந்து பார்த்துருப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். ஒரு கோல்டு ஃபிஷ்ஷை டிஃபீட் பண்ணியிருப்பேன் அதெல்லாம் சொல்லியிருப்பான். பார்த்திங்கன்னா அவன் டிஃபீட் பண்ணியிருக்க மாட்டான், அட்லீஸ்ட் அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதனால் அவன் சொன்னது எல்லாமே மேக்ஸிமம் வந்து உண்மையாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஃபன் ஃபேக்ட்டு. ஸ்ட்ரா ஹேட்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, தொப்பியே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக லூஃபியோடது கிடையாது. அது வந்து பார்த்திங்கன்னா லாங் ரனில் ஜாய் பாய் கிட்டேருந்து லூஃபி கிட்ட வந்திருக்கு, பாஸ் டவுன் ஆகி. வாய்ட் சென்ச்சியில் இருந்த அந்த ஜாய் பாய்ங்கிற ஒரு மிஸ்டீரியஸான கேரக்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரா ஹேட்டுங்கிறது ஃபஸ்ட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் லேட்டராக கதை போக போக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஹேட் வந்து கோல்டி ரோஜர்கிட்ட வந்து பாஸ் ஆகிருக்கு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிங் ஆஃப் பைரன்ஸாக இருந்த டைமில் வந்து அவர்கிட்ட இருந்து அது ஷாங்ஸுக்கிட்ட போயிருக்கு. ஷாங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீரீஸோட ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி லூஃபிக்கிட்ட வந்து அதை கொடுத்துட்டு போயிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுபடி பார்த்தோம்னா அது ஜஸ்ட் ஒரு ஹேட் மட்டும் கிடையாது, அது வந்து பார்த்திங்கன்னா வழியாக அந்த ஒரு நம்பிக்கையை வந்து கடத்திட்டு வருது. இந்த மாதிரி லிபரேஷன் அப்படிங்கிறது வந்து முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அதை போடுறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உலகத்தை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு ட்ரீமை வச்சுருக்கவங்க தான் வந்து அதை வச்சுருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க அனிமேல. லூஃபிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஷாங்க்ஸ் வந்து அந்த தொப்பியை வந்து கொடுக்கும்போது, நீ வந்து ஒரு பெரிய பைரட் ஆனதுக்கப்புறம் இந்த ஹேட்டை வந்து என்கிட்ட திருப்பி கொடு அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாரு அந்த ஸ்ட்ரா ஹேட்டை. அவன் ஜஸ்ட் வந்து தொப்பியை மட்டும் கொடுக்கல, அவன் வந்து பார்த்திங்கன்னா தொப்பியை மட்டும் லூஃபிக்கிட்ட கொடுக்கல, ராஜரோட ட்ரீமையுமே வந்து அவங்ககிட்ட இருந்து லூஃபிக்கிட்ட பாஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பாலிக்காக வந்து ஓடா வந்து ரைட் பண்ணியிருந்திருப்பாரு. சூப்பராக இருந்திருக்கும் சீனு. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபேக்ட்டு. ஒன் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 25 இயர்ஸ் தான் வந்து ஆன்கோயிங்கில் போயிட்டுருக்க அனிமேவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் thousands ஆஃப் சாப்டர்ஸ் வந்து மங்காலையும் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு. என்ன தான் எக்கச்சக்கமான மங்கா சாப்டர்ஸ் வந்து ரிலீஸ் ஆகியிருந்தாலும் ஓடா வந்து பார்த்திங்கன்னா ஒன் பீஸோட எண்டிங்கை மங்கா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பிளான் பண்ணி வச்சுட்டு தான் வந்து மங்காவே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. என்ன தான் வந்து இடையில வந்து புது புது ஐலாண்ட்ஸு, புது புது சாப்டர்ஸு, புது கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து போட்டு கதையை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாலும் ஃபைனல் டெஸ்டினேஷனாக இருக்க அந்த ஒன் பீஸுங்கிறது வந்து அவர் வந்து முன்னாடியே எப்படி சொல்கிறது பிளான் பண்ணி வச்சது தான். அந்த டெஸ்டினேஷன், அந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் அப்படிங்கிறது வந்து சேமாக தான் இருக்குது இப்போ வரைக்கும். அதனாலேயே என்னமோ தான் பார்த்திங்கன்னா ஒன் பீஸுங்கிறது மேக்ஸிமம் இங்கே இருக்க எல்லாரோடையுமே பயங்கர கனெக்ட் ஆகுது. இப்படி பயங்கர முன்னாடியே வந்து ஓடா பிளான் பண்ணி வச்சு இப்போ வந்து ஒன்றா ரிவீல் பண்ணுறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு வந்து பயங்கர பெரிய பிளாட் ட்விஸ்ட்டாக வந்து இத்தனை வருஷங்கள் கழித்து நமக்கு வந்து தெரியுது. இந்த மாதிரி ரொம்ப கம்மியான அனிமே மங்காஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஒன் பீஸ் எல்லாருமே போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். என்ன தான் ஓடா வந்து
மங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அந்த ஒன் பீஸை வந்து இதுதான் அப்படிங்கிறது டிட்டர்மைன் பண்ணி வச்சுருந்தாலும் அது வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து ஆக்சுவலாகவே வந்து அது ஒன் பீஸ்க்கு வந்து ஒரு இது பொருள் கிடையாது, அது இந்த மாதிரி ஜேர்னியாக இருக்கலாம், இல்லை ஃப்ரீடமாக இருக்கலாம், ஃப்ரீடம் ரெப்ரசென்ட் பண்ணுற ஒரு பொருளாக ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை அந்த ஜேர்னியாக இருக்கலாம், அந்த ஜேர்னி இந்த போகிறவங்க ட்ராவல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பீஸ் அப்படின்னு முடிச்சுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ்லாம் வந்து ஒரு ஸ்பெகுலேஷன் வச்சாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஓடா வந்து திட்டவட்டமாக சொல்லிட்டாரு, அப்படி ஒன்றுமே கிடையாது. ஒன் பீஸுங்கிறது ஒரு ஃபிசிக்கல் ரியல் ட்ரெஷர் தான். அது மட்டும் இல்லாமல் ஓடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி அவங்க போகிற ஜேர்னி வந்து அந்த ஒன் பீஸ் கிடையாது, ஒன் பீஸுங்கிறது ஆக்சுவலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான எண்டிங் வந்து பிடிக்காது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னென்னா பார்த்திங்கன்னா ராஜர் வந்து அந்த ஒன் பீஸுங்கிற விஷயத்த வந்து பார்த்தப்போ பயங்கரமாக சிரிச்சார் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த ஒன் பீஸுங்கிறது அந்த லாஃப் டேல் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பக்கத்தில் தான் எங்கேயோ இருக்குது அப்படின்ற மாதிரியும் விஷயத்த வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சூப்பரான ஃபேக்ட்டு. ஒன் பீஸை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஒன் பீஸில் இருக்கிற முக்கியமான ஒரு பவரான டெவில் ஃப்ரூட்டை பற்றி பேசலைன்னா எப்படி? ஒன் பீஸில் இருக்க அந்த டெவில் ஃப்ரூட்டுக்கான முக்கியமான ஒரு கூலான ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவில் ஃப்ரூட் வந்து ஒரே டைமில் 2 வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது அப்படிங்கிறத தான். ஆமாம், அந்த ஒன் பீஸ் உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டெவில் ஃப்ரூட் இருக்குது அப்படின்னா அது ஒன்று மாதிரி அந்த ஒன்று மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி அதே டைமில் இன்னொரு டெவில் ஃப்ரூட் எங்கேயுமே இருக்காது. இப்போ யாராவது அந்த டெவில் ஃப்ரூட்டை வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த டெவில் ஃப்ரூட் மறைஞ்சி போகாது. அந்த டெவில் ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா ரீபார்ன் ஆகி வேறு ஒரு இடத்துல அந்த வேர்ல்டில் வந்து அப்பியர் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா டெவில் ஃப்ரூட்டோட பவர்ஸ் வந்து அந்த உலகத்தில் ரொம்ப வருஷங்களுக்கு ரொம்ப செஞ்சுரிஸ்க்கு வந்து போயிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஏன் நடக்குது, எப்போதுலேருந்து நடக்குது, எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எப்போ முடியும் அப்படிங்கிறது இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. எங்கேயுமே அனிமேலையோ மங்காலையோ இது வரைக்கும் மங்காளத்தில் அனிமேல் இது வரைக்கும் மென்ஷன் பண்ணது கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டெவில் ஃப்ரூட்ஸில் இருக்கிற ஒரு சூப்பர் கூலான ஒரு ரூல்ஸு. காலங்கள் தாண்டி ரீபர்த் ஆகிற டெவில் ஃப்ரூட்டை பற்றி பார்க்கும்போது காலங்காலமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த லபூனை பற்றி பார்க்கலனா எப்படி? லபூன் ஞாபகம் இருக்கா? நிறைய பேர் வந்து இந்த ஒன் பீஸில் ரொம்ப ஸ்டார்டிங்கில் வந்த ஸ்டோரி லபூனோடது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பீஸ்லேயே ரொம்ப சேடான ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா லபூனுக்கு தான் இருக்கும். அந்த லபூனுங்கிற வேல் வந்து பார்த்திங்கன்னா ரம்பர் பைரட்ஸ்க்கு திருப்பி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 50 வருஷமாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கோம் அந்த ஒரே இடத்துல. ரம்பர் பைரட்ஸ் திரும்பி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிவர்ஸ் மவுண்டெயினில் வந்து தன்னைத்தானே காயப்படுத்திக்கிட்டு ரொம்ப காலங்களாக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா புரூக் வந்து அவன் வந்து உயிரோடு இருக்கான், அவன் வந்து உயிர் பழச்சிருக்கான் அப்படிங்கிறது வந்து தெரியாது அவனுக்கு. அதே மாதிரி ப்ரூக்குக்கும் வந்து ஏதோ பயங்கர ஸ்ட்ராங்கான பைரட்டாக மாறணும் அப்படிங்கிறதெல்லாம் ட்ரீம் கிடையாது. ப்ரூக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவன் செஞ்சு வச்ச சத்தியமான லபூனை போய் திருப்பி மீட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் அவனுக்குமே பயங்கர பெரிய ட்ரீமாக இருந்திருக்கும். ஒன் பீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாக போயிட்டு இருக்கிற ஒரு எமோஷனலான ஸ்டோரி லைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரி லைன் தான் லபூனோட ஸ்டோரி லைன். சோகமாக போதில் கொஞ்சம் சிரிப்பு காட்டுவோம். சிரிப்புக்குன்னே பேர் போன பக்கி த க்ளோன் பற்றி தான் இந்த ஃபேக்ட்டு. பக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பீஸில் இருக்கிறதுலே ரொம்ப லக்கியஸ்டான கைன்னு நான் சொல்லுவேன். அவன் அடிக்கடி திருப்பி வந்து தோற்றுக்கிட்டு இருந்தாலும் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவனை வந்து எப்படி சொல்கிறது பயங்கர பவர்ஃபுல்லான ஆள், இன்க்ரெடிபிளான ஆள், தோக்கடிக்கவே முடியாத மாதிரியான ஒரு பைரட்டு அப்படின்னு வந்து தப்பாக நினச்சிட்டு இருப்பாங்க. ஃபார்மர் இம்பல்டன் பிரிசனர்ஸ்மே வந்து பார்த்திங்கன்னா அவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க. மரைன்ஸ்மே வந்து பார்த்திங்கன்னா இவன் பயங்கரமான ஆள் போல், இவனெல்லாம் தொடக்கூடாது, அவனை ஏன்டா தொட்ட, அவன் சுடுதலையே கையொழுவா, அவனை சும்மாவா விழுவான் அப்படிங்கிற மாதிரி பயந்து மிரண்டிருப்பாங்க பக்கியை பார்க்கும்போது. அது மட்டும் இல்லாமல் லக்கிலி அவன் வந்து அந்த கிராஸ் கில்டியுமே வந்து கிரியேட் பண்ணி விட்டுருவான். இவன் வந்து பார்த்திங்கன்னா மீஹாக் அண்ட் குரோக்கடைல் கூட வந்து இருக்கிறதுனால வேணுமோ வேர்ல்டு கவர்மெண்ட்டுமே வந்து பக்கி கீழே தான் வந்து இவங்க மீஹாக் அண்ட் குரோக்கடைல் 2 பேருமே வேலை செய்கிறாங்க அப்படின்னு தப்பாக நினச்சிருவாங்க. வேர்ல்டு கவர்மெண்ட்டே ஏமாத்துறானா எந்த அளவுக்கு லக்கு இருக்குங்க இவங்கிட்ட அப்படின்னு நினச்சிக்கோங்க. இதோட விளைவாக வந்து பார்த்திங்கன்னா 4 எம்பரர்ஸில் ஒரு ஆளாக வந்து பக்கியே மாறிடுவான். இதனால தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் ஒன் பீஸில் இருக்கிறதுலே ரொம்ப லக்கியஸ்டான கேரக்டர் வந்து பக்கி த க்ளவுன் தான். என்ன தான் ஸ்ட்ரா ஹேட்ஸ் பைரட்டில் வந்து லூஃபி கேப்டனாக இருந்தாலும், ஜோரா வந்து ஸ்ட்ராங்கஸ்டான ஸ்வாட்ஸ்மேனாக இருந்தாலும், ராபின் வந்து அந்த குரூப்பில் இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னா லாஃப் டேல் வந்து அவங்க வந்து போய் சேரவே முடியாது.
ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரீஸ்லேயே சொல்லியிருப்பாங்க, ராபின் அப்புறம் வந்து அவ்வளோ மாதிரி இருக்கிற சிலர் பேரால் மட்டும்தான் வந்து அந்த ஏன்ஷியன்ட்டான போனிகிளிஃபை வந்து படிக்க முடியும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த போனிகிளிஃபில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன் பீஸை கண்டுபிடிக்கிறதுக்கான லொக்கேஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா ராபின் மட்டும் இல்லை அப்படின்னா என்ன தான் ஸ்ட்ராங்கஸ்டான பைரட் க்ரூவாக வந்து ஸ்ட்ரா ஹேட்ஸ் க்ரூ இருந்தாலும் அந்த ஃபைனலான ஐலாண்டுக்கு வந்து போகவே முடியாதுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரா ஹேட்ஸோட பைரட் க்ரூவில் வந்து ரொம்ப முக்கியமான ஆள் வந்து ராபின். பைரட்ஸை பற்றி பேசும்போது பைரட் ஷிப்பை பற்றி பேசலாம். எப்படி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஷிப்பை வந்து ஏதோ ஒரு வெஹிக்கிள் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனால் ஒன் பீஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரா ஹேட் க்ரூ இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்களோட கோயிங் மாரியை வந்து எந்த அளவுக்கு பாசமாக பார்த்துட்ருப்பாங்க அப்படின்னா கடைசியில் அதுக்குன்னே ஒரு ஓனான ஸ்பிரிட்டே வந்து அதுக்கு டெவலப் ஆகிற அளவுக்கு இவங்க வந்து கோயிங் மேரி மேலே வந்து அன்பு கட்டியிருப்பாங்க. அந்த ஸ்பிரிட்டோட பேர் வந்து பார்த்திங்கன்னா கிளபட்டர்மேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸ்ட்ரா ஹேட் க்ரூஸை வந்து கடைசியாக காப்பாற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோயிங் மேரி வந்து பயங்கர டேமேஜ் ஆயிரும். அதனால் அதுக்கப்புறம் வந்து எங்கேயுமே போக முடியாதுங்கிற அளவுக்கு உடஞ்சி போயிடும். அப்படி வந்து கோயிங் மாரி பயங்கர டேமேஜ் ஆனதுனால வந்து பார்த்திங்கன்னா அதை அப்படியே விட்டுட்டு போகாமல் அதுக்குன்னு ஒரு ப்ராப்பரான வைக்கிங் ஸ்டைல் ஃபியூனரில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸ்ட்ரா ஹேட் பைரட் க்ரூ. நிறைய பேர் இன்க்ளூடிங் மீ வந்து பார்த்திங்கன்னா அனிமேயில் வந்து பயங்கர சேடான சீன் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிங் மேரியோட ஃபியூனரல் சீன் தான். மனசே உருக்கிடுங்க அந்த சீன்லலாம். அந்த கோயிங் மேரி வந்து குட் பை சொல்லிட்டு போகிற சீன்லாம் பார்த்திங்கன்னா நீங்களாம் அழுவலாம், நீங்களாம் மனுஷனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரொம்பவே கம்மியான ஸ்டோரிஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷிப்புக்கெலாம் நம்மளை வந்து அழுக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி சம்பவம் செஞ்சு வச்சுருப்பார் அனிமே மங்காக்குள்ளே. கண்டிப்பாக இதுக்குன்னே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போயிட்டு ஒன் பீஸ் செக் பண்ணி பார்க்கணும். ஒன் பீஸில் இருக்கிறதுலே ஒரு முக்கியமான மிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தோம்னா டி தான். இது வரைக்குமே ரன் ஆனதில் ரொம்ப பெரிய அன்ஆன்சர்டு ஒரு சீக்ரெட்டாக இருக்குது. கேரக்டர்ஸ் லைக் மங்கி டி லுஃபி, கோல்டி ரோஜர், மங்கி டி கார்ப்பு, மங்கி டி டிராகனு, மார்ஷல் டி டீச்சு, ட்ராஃப்லக்கர், டி வாட்டர்லா, இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மிடில் நேம் வந்து டிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த இனிஷியல் வந்து பார்த்திங்கன்னா வில் ஆஃப் டியை வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்குங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. அதோட ட்ரூ மீனிங் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே எக்ஸ்பிளைன் பண்ணது கிடையாது. யார் நேமில் வந்து பார்த்திங்கன்னா டி இருக்கோ ஆஃபன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு கவர்மெண்ட்டை வந்து சேலஞ்ச் பண்ணி அந்த ஹிஸ்ட்ரியவே வந்து மாற்றி எழுதுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதில் மோஸ்ட் ஆஃப் த கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெத்தை வந்து பயமே இல்லாமல் சிரிச்சுக்கிட்டு வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதை வந்து நம்ம சீரிஸ் த்ரூ அவுட் வந்து பார்த்துருப்போம். நிறைய ஸ்பெகுலேஷன்ஸை வந்து ஃபேன்ஸ் வச்சுருந்தாலும் பட் எதையுமே வந்து ஓடம் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பெரிய ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஃபேக்ட்டு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஒன் பீஸ் ஃபேக்ட்ஸில் எது வந்து உங்களுக்கு ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு, இல்லை ஆல்ரெடி எல்லாமே உங்களுக்கு தெரியுமா, வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அனிமே கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். டாடா, பாய். Until we meet again.